Hi, hello everyone. Welcome back to our channel. Today recipe Eggless Rava cake எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு 1 கப் ரவையை ஒரு மிக்சர் ஜார்ல போட்டு நல்லா ஃபைனா பொடி பண்ணிக்கோங்க. இது கூடவே 3/4 கப் பிரவுன் சுகர் எடுத்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா பொடிச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. 1/4 கப் வெஜிடபிள் ஆயில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 கப் தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா விஸ்கு வச்சு சாஃப்ட் ஆறது வரைக்கும் நல்லா பீட் பண்ணுங்க. இப்போ நல்லா சாஃப்டா ஸ்மூத்தா இருக்கு. இப்போ நம்ம பொடி பண்ண ரவா மிக்சரை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதுல 1/2 கப் பால் சேர்த்துக்கோங்க. காய்ச்சி ஆற வச்ச பால் இது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இத ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா ஊற விட்டுக்கோங்க. மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. இப்போ 15 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். நல்ல ஊறி இருக்கு. 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன்ல 1 டேபிள் ஸ்பூன் விட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். மீதி இருக்கதையும் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப கெட்டியா இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கோங்க. இப்போ ரவா பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுல டூட்டி ஃப்ரூட்டி எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 கப். இது கூட 1 டீஸ்பூன் மைதா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இத நட்ஸ் இருந்தாலும் நீங்க போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இத மாவுல சேர்த்துருங்க. சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு கேக் டின் எடுத்துக்கோங்க. இதை நல்லா ஆயில் வச்சு கிரீஸ் பண்ணிக்கோங்க. சைடு எல்லாத்தையும் கீழே ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டுக்கோங்க. இப்போ இந்த பேட்டரை இதுல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ மாவை இதுல டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ நீங்க இந்த மாதிரி கேக் டின் இல்லைன்னா நீங்க இதே மாதிரி அலுமினியம் ஃபாயில் பார்சல் பாக்ஸ்லயும் நீங்க இதே மாதிரி கேக் பண்ணிக்கலாம். இல்லைன்னா டிஃபன் பாக்ஸ்லயும் பண்ணிக்கலாம். இதுல மேல டூட்டி ஃப்ரூட்டி நட்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மேல ஒருக்க லெவல் பண்ணிக்கோங்க. இப்போ இத 5 மினிட்ஸ் ப்ரீ ஹீட்டட் பண்ண ஓவன்ல 180 டிகிரில 35 மினிட்ஸ் வச்சிடுங்க. இப்போ நீங்க கடாயில இதை பேக் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் அடுப்புல கடாய் வச்சுக்கோங்க. ஒரு ஸ்டாண்ட் ஒன்று போட்டுக்கோங்க. மூடியை போட்டுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மீடியம் ஃப்ளேம்ல ப்ரீ ஹீட் பண்ணுங்க. 5 மினிட்ஸ் நல்லா ஹீட் ஆன பிறகு இப்போ நம்ம இதை ஓபன் பண்ணலாம். ஓபன் பண்ணிட்டு கேக் டின்னை உள்ள வச்சிருங்க. வச்சுட்டு இப்போ மூடி போட்டுடலாம். இப்போ இது ஒரு 35 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லயே வச்சு பேக் பண்ணுங்க. இப்போ 35 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதே மாதிரி ஒரு குச்சி இல்லைன்னா டூத் பிக் குத்தி பாருங்க. கம்பி கிளீனா வந்துச்சுன்னா பேக் ஆயிருக்குன்னு அர்த்தம். இப்போ இது நல்லா கிளீனா இருக்கு. கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வெளியே எடுத்துக்கலாம்.
இப்போ கூல் ஆன பிறகு டின்லேருந்து வெளியே எடுத்துருங்க. இந்த சாஃப்டான ரவா கேக் ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா ஸ்லைஸா கட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.